ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான ஆலோசனை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள். We need to pursue peace and holiness with all men. There are times people want to be peace with everyone, then they are not able to be holy in their spiritual life. When you want to be peace with everyone, you need to make sure you don't lose your holiness. You need to keep your holy life even though you are peace with all your unbelievers, friends. நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசிகளோடு கூட நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நாம் விட்டுவிடக் கூடாது. நாம் பரிசுத்தமா இருந்து கொண்டு பிறரோடு சமாதானமா இருப்பதை நாம் நாட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord desires us to be holy before God. There are times people have a standard of holiness within themselves. But we need to check our holiness according to the standard of our Lord Jesus Christ. Even though our Lord Jesus Christ lived in this world, he kept his holiness among the unholy people. He kept his holiness among the sinners of this world. Likewise, all the children of God should pursue peace and holiness while they live in this world. இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சமாதானமாக இருக்க வேண்டும். அதே சமயம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பாவிகள் நிறைந்த உலகத்தில் தன்னுடைய சமாதானத்தையும் அவர் காத்துக்கொண்டார், பரிசுத்தத்தையும் காத்துக்கொண்டார். அதே போல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும்? நாம் ஆண்டவராகிய வருகையில் காணப்பட வேண்டுமானால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். In order for to see our Lord Jesus Christ, we need to be holy. Our Lord Jesus is going to come back very soon. If you want to see Jesus, you need to be holy. Then only he will take you in the rapture. He will take you in his second coming. And we need to understand that this world is not permanent for us. This is a temporary place for us to live. So we are hoping to be with our Lord Jesus Christ in heaven very soon. He is going to come back very soon. If you want to be with him, you need to keep your holiness. So we need to understand we are going to be with our Lord Jesus Christ as a holy person. We are going to be transformed. We are going to be called as saints. Such a wonderful privilege that God has for us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். நம்மை தம்முடைய பிள்ளைகளாக அவர் தன்னோடு கூட சேர்த்துக்கொள்ள சீக்கிரம் வருகிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் நீர் கொடுத்த அருமையான ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிப்பதிலேயே என்று சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு நாங்கள் எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.